ஒரு இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29-30 நான் வாசிக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இயேசு சொன்ன வார்த்தைகள் இது. என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதோடு மட்டுமல்ல என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகிறார். அதை தாண்டி என்று சொல்லுகிறார், என்னுடைய நுகம் லகுவாக இருக்கும், மெதுவாக அந்த சுமையும் லகுவாக இருக்கும். அதன் மூலமாய் அதிக பாரம் தாங்குவதற்கும் அதிகமாய் தாண்டி நான் எதுவும் வைக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும். கிராமங்களிலே மாடுகள் மேல் அந்த நுகங்கள் வைத்து வண்டிகள் பூட்டி போகும் பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். இல்லாத பட்சத்திலே மற்ற அடிமைத்தனத்தின் நுகங்கள் நம்ம அமரும்படியா அல்லது பிசாசனம் வைத்து விடுவான். எல்லா வாழ்க்கையின் காரியங்களும் வேறு பாதைக்கு போய்விடும். எதையும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவில்லாமல் போய்விடும். சில நேரம் ஆண்டவர் கொடுத்த திட்டங்களை, அவர் அனுமதித்த பாதைகளை ஏற்றுக்கொள்ள மறுப்போம் என்று சொன்னால் பின்பு நமக்காக வைக்கப்பட்ட அந்த மறுமையின் வாழ்வை இழக்க நேரிடும். இயேசுவானவர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அவர் நியமித்திருக்கிற பாதையில் தான் போனார், நியமித்த கிரியைகளை தான் செய்தார், நியமித்த காலத்தில் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு காரியங்களும் பிதாவிடம் போய் முடியாது என்று சொல்லவில்லை. கெத்செமனே தோட்டத்திலும் கூட போராடுகிறார். போராடும் பொழுது கூட உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், இந்த பாடுகளின் பாதை மாறட்டும், இல்லாவிட்டால் என்னுடைய சித்தத்தின் படியில் உங்களுடைய சித்தம் தான் என்று அதை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்க முடியும். ஒரு சமயம் தரிசனத்தில் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தேவதூதன் தோன்றி அவனை ஒரு பெரிய அறைக்குள் அழைத்து கொண்டு போனானாம். அங்கு உள்ள போய் ஏராளமான சிலுவைகள் செய்யப்பட்டிருந்ததா. இந்த தேவதூதன் அவன் மேல் ஒரு மர சிலுவையை தூக்கி வைக்கிறான். இதை ஏற்றுக்கொண்டு நீ ஆண்டவர் அனுமதித்த பாதை இந்த சிலுவை சுமந்து கொண்டு போன்னு சொல்லும் பொழுது அவன் போகிறான். கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த மர சிலுவை அவனுக்கு பார்க்கறதுக்கு அழகா இல்ல. உடனே திரும்ப இது எனக்கு சரியா இல்ல, வேற சிலுவை தான் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல அழகா அட்ராக்ஷனா இருக்கிற ஒரு சிலுவை எடுத்து இது பண்ணுகிறான். அது பார்ப்பதற்கு அழகா இருந்து, ஆனால் மற்றவர்களாம் அது பாராட்டுவான்னு நினைச்சு போகும்போது இவனால் சுமக்க முடியவில்லை. அதில் உள்ள மற்ற முட்களான பகுதிகள், சில பகுதிகள் அவனை அதிகமாக குத்த ஆரம்பித்தது. அதனால் முடியாமல் திரும்பி வந்து விடுகிறான். திருப்பி அந்த தேவதூதன் சொல்கிறான், என்னால் இதையும் சுமக்க முடியவில்லை. அவனுக்கு நான் கோல்டன் தங்கத்திலான ஒரு சிலுவை தூக்கி கொடுக்கிறார். ரொம்ப சந்தோஷம், பார்ப்ப எல்லாரும் என்னை திரும்பி பார்ப்பாங்க, என்னை பாராட்டுவாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போகும்போது இவனால் கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாமல் அப்படியே சோர்ந்து போய் தடுமாறி விழுகிறான். திரும்பி வருகிறான். அதே அறைக்குள்ள அந்த தேவதூதன்கிட்ட, தயவு செய்து இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீங்க முன்பு ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த சிலுவையை கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி தோல்ல வைத்துக் கொண்டு தொடர்ந்து முன்னேறி சென்றானாம். இது ஒரு வேடிக்கையான கதையாக கூட இருந்தாலும் ஆனால் சிந்திக்க வேண்டிய காரியம் இதில் இருக்கிறது. அநேக நேரம் பாருங்களேன், எங்க போனாலும் நம்ம எல்லாவற்றையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததை தான் பொருட்கள் வாங்குவோம். அதன் துணி கடைக்கு போனாலும் அப்படிதான். நமக்கு ஆண்டவர் வைத்தது தான் எதிலுமே பெஸ்டாக இருக்கும். ஒருவேளை பார்ப்பதற்கு மற்றவைகள் அட்ராக்ஷனா கவர்ச்சிகரமாக இருந்தாலும் கூட கர்த்தர் அனுமதிக்கிற பாதை, பெற்றுக்கொள்ளும்படியா வைக்கப்பட்ட பாத்திரம், செய்யும்படியான காரியங்கள் எல்லாம் அதை நம்மளால் செய்யக்கூடிய பலனும் அதோடு சேர்த்து வைத்திருப்பார். சுமக்கக்கூடிய தாங்கக்கூடிய அந்த கிருபையும் அதுல வச்சிருப்பார். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் இந்த நாட்களில் இருக்கிறது போதும், தேவன் என்னை அருமையாக நடத்தவரால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் இயேசுவை பின்பற்றுவோம் என்று சொன்னால் ஒரு நாள் நாமும் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க முடியும். சூழ்நிலை பார்த்து எதுவிதிலும் சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு தான் பாரமான சிலுவை, எனக்கு தான் கடினமான பாதை இல்லை. கர்த்தருக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும், இந்த பாதையில் என் மகளால் போக முடியும், இந்த பாதையில் என் மகனால் போக முடியும், இந்த பாதையை தாண்ட முடியும், இதை சகிக்க முடியும், அல்லது இதனை நன்மையாக மாற்ற முடியும் என்கிறதை நன்கு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். சில நேரத்தில் நமக்கு இருதயம் சில காரியங்களை மனதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். இல்லை, ஆண்டவரை கேட்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள அது அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதனால நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக நேரத்தில் அநேக காரியங்கள் எங்கள் மனதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அநேக நேரம் புலம்புகிறோம். அப்படியல்ல, நீர் சிலுவையின் பாதை அன்போடு ஏற்றுக்கொண்டீங்க, சந்தோஷமா கீழ்ப்படிந்தீங்க, பிதாவின் சித்தத்துக்கு முழுவதுமாக அர்ப்பணித்தீங்க. அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் அர்ப்பணித்து நீர் எங்களுக்கு கொடுக்கிறது பெஸ்டாக தான் இருக்கிறோம் அந்த நம்பிக்கைக்குள்ள நாங்கள் கடந்து வர உதவி செய்யுங்க. என்றால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறவர். ஒருபோது எங்கள் வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டீர். நாங்கள் தவறுவோம், பாதை மாறுவோம்,
சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்போம், பிடிவாதமா இருப்போம். அப்படி அல்ல, எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு நாங்கள் முழுவதும் உங்களுக்கு அர்ப்பணித்தவர்களாய் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களா எங்களை மாற்றும். அப்படிப்பட்ட கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அனுமதிக்கிற பாதையாக இருக்கலாம், பருக வேண்டிய பாத்திரமாக இருக்கலாம், சுமக்க வேண்டிய சிலுவையாக இருக்கலாம். அன்போடு கூட ஏற்றுக்கொள்வோம். அதனுடைய மேன்மை பின்பு பெரிதாக இருக்கும். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.